எந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எழுதுறாங்களோ அந்த பாஷை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரியணும். ஓ, அதோட நுணுக்கு என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். வார்த்தை அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, இப்ப ஓம்னு ஒரு வார்த்தை வந்து நம்ம சொல்றோம். இப்போ ஓம் அப்படின்னா இது வந்து யார் அதிகமா பயன்படுத்துறாங்க? யார் அதிகமா பயன்படுத்துறாங்க? ஓம் அப்படின்னா யார் அதிகமா பயன்படுத்துறாங்க? இது யார் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை? ஓம் அப்படிங்கிறது சிக்கல். இந்து மதத்துல பயன்படுத்துறாங்க. இந்து மதத்துல ஹிந்துஸ். பயன்படுத்துறாங்களா? ஹிந்து. ஓகே. இந்துக்கள் வந்து பயன்படுத்துறாங்க. இதே வந்து கிறிஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆமேன்னு சொல்றாங்க. இதே வந்து முஸ்லிம்கள்ல ஆமீன்னு சொல்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? இதே வார்த்தை தான், அது வேற வேற மாதிரி அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அது பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கோங்க. அப்போ இப்போ ஒருத்தர் வாழ்க வளமுடன் ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கலாம். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு வச்சுக்கலாம். வாழ்க வளமுடன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது யாரோட யாரை குறிக்குது? வேதாந்திரி மகரிஷி. வாழ்க வளமுடன் அப்படின்னா வேதாத்திரி மகரிஷி அவங்க பயன்படுத்தக்கூடியது. அப்ப என்னன்னா அந்த கம்யூனிட்டி வந்து குறிக்குது, அவங்கள மட்டும் குறிக்கல. இந்த கம்யூனிட்டியில இவர் வந்து ஒண்ணு படிச்சிருக்கலாம், அல்லது அந்த வார்த்தை பிடிச்சு பயன்படுத்தி இருக்கலாம், அல்லது அவரை வந்து பின்பற்றி வர்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த எப்படி சொல்றது, அந்த வார்த்தையை அவங்க பின்பற்றி அவரோட அந்த குரு வழிகாட்டுதல் மூலியமா அவங்க வந்து அதை செயல்படுத்துறாங்க அப்படிங்கிற தத்துவத்தை தான் நம்ம வந்து இங்க தெரிஞ்சுக்க முடியும்.